ஆச்சு, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். என்னைக்கு காலேஜ் விட்டு நிறுத்தணும் அன்னைக்கே பாக்குறது பேசுறது நிறுத்திக்கணும், புரியுதா? இனிமேல் பட்டி என் பொண்ணை வேற மாதிரி வளர்க்க போறேன், கிளம்புங்க. என்ன சிரிப்பு? அது ரோட்ல இருந்துட்டு சங்கு ஊத்துறது. வர வர உனக்கு சுத்தமா கண்ணு தெரியாம போச்சுட்ட. மூர்த்தியா? அத்தை பத்த சுகா மாப்ள போன் பண்ண. படம் ரெடி ஆச்சா? தனியாவே டைரக்ஷன் பண்ண போறானா? சமாளிமா பையா. கவலைய விடுத்த. அவன் மட்டும் ஒரு படம் கிட்டு படம் குடுக்கட்டு, நானும் கடையை காலி பண்ணிட்டு வந்துறேன். 2 பேரும் போய் மெட்ராஸ்ல செட்டில் ஆயிடுவான். எங்க அப்பனுக்கு இப்பதான் ஆண்டவன் கண்ணு திறந்திருக்கான். என் மாப்பிள்ளைகிட்ட சொல்லி உன்னைய சினிமாவுல எப்படியாச்சும் பரவமியமா மாதிரி பாட வச்சுடுறேன். நீ இந்த ஒப்பாரி பாடுறத விட்டு தொலை. என்ன பெத்தவளே, ஆத்தா, மாமாயி, காது உள்ளவ, சக்தி உள்ளவ, நான் வேண்டுனபடி என் பிள்ளைக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டியம்மா. சோசிர, நீ சொன்ன மாதிரியே என்ற கட்டம் என்னை சினிமாவில் கொண்டு வந்து விட்டுருச்சா? ஆமா கவுண்டரையா, சினிமாவில கதை கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாங்க, தப்பு இல்ல. ஆனா கட்டங்கள் கரெக்டா இருந்துட்டா படம் சூப்பர் ஹிட்டுங்க. கதையை நம்பி நான் எனக்கு படம் எடுக்கிறேன். கதை கேட்கும் போது பாதியில் நான் தூங்கிட்டேன், மீறிங்கி நோங்குதுன்னு இருந்தேன். கதையை நம்பி நான் படம் எடுக்கிறேன் என்ற கட்டத்துல மீல படம் எடுக்கிறேன். கதை தாண்ட முக்கியம். கதை நல்லா இருந்தா யார் நடிச்சாலும் ஓடும். நிச்சயமா, கண்டிப்பா மச்சான். இதுக்கு எத்தனையோ படங்கள் உதாரணம் இருக்கு. நிச்சயமா நம்ம கதையும் பேசப்படும் பாரு. சினிமா எடுக்கிறதுக்கு இப்ப உங்களுக்கு ரொம்ப யோக காலம். முருகா. ஆனா ஒரே ஒரு இடையூறு, உங்க பேரு தான். அதை எடுத்துடணும். பேர் எடுத்து போட்டேன், அப்புறம் கைது மாதிரி நம்பர் சொல்லி கூடுவீங்க. நல்ல ஆளாகிறே நீ. அது இல்லைங்க கவுண்டர, இப்ப நீங்க உங்க வெள்ளை முடிக்கு டை அடிக்கிறது இல்லையா? அதை பத்தி இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கிறேன்? அது மாதிரி உங்க பழைய பேரையே கொஞ்சம் மாடர்னா ஆல்ட்ரேஷன் பண்ணி ராஜாராம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கோடி கோடியா சம்பாதிக்க போறீங்க. காசுக்காக கண்டாத்தீங்க சொல்றீங்க. அப்பனா தான் ஆசை ஆசை பழனியில கொண்டு போய் எனக்கு பேர் வச்சாங்களாக்கு. அந்த பேர்ல தான் எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப அரை கிழவர் ஆனதுக்கு அப்புறம் பேரை மாத்திட்டு போனா பொள்ளாச்சி சிரிக்க மாட்டாங்களா? அது இல்லைங்க கவுண்டர, பொள்ளாச்சி அத்திக்காடு வரைக்கும் அந்த பேர் ஓகே. இப்ப நீங்க சவுத் இந்தியா ரேஞ்சுக்கு வந்துட்டீங்க. நாளைக்கு ஒரு ஹிந்தி படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க, பொள்ளாச்சி ராமசாமி கவுண்டர் நான் போடுவீங்க. நீ சொல்லித்தான் நான் படமே ஆரம்பிச்சேன். பொள்ளாச்சியில இருந்து பஸ் பிடிச்சிட்டு வந்தீங்க சொல்றீங்கன்னா அது பலிக்காம இருக்குமா? கையில கோடி கோடியா படம் குவிங்கிற போது ராசாராம் என்ன நாயினா கூப்பிடலாம். சபாஷ், இந்த நிமிஷத்துல இருந்து உங்க பேரு ராஜாராம் அப்படியே எல்லாரும் கூப்பிடட்டும். அப்படியே எழுதுங்க. அப்படி சொல்ல சொல்லத்தான் அந்த பேருக்கே ஒரு வலிமை கூடும் பாருங்க. கரெக்ட். ஹலோ, நான் ராசாராம் பேசுறேன். அது எனக்கு தெரியுமாச்சு. கவுண்ட படம் எடுக்கிறேன்